அரசியலில் ஒரு மாற்று அரசியல் பண்ணுறாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு மாற்று அரசியல் அவர் பண்ணுறாரு. அந்த படக்குழு விஷால்கிட்ட பேசியிருக்காங்க. நாங்கள் தான் முதல்ல அதை வெளியில் சொன்னோம், வலைபேச்சில் தான். நேற்று வரைக்கும் யாருன்னே தெரியாத ஒருத்தர் இன்னைக்கு புகழின் உச்சிக்கு போயிடுவாங்க. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசைக்கு இன்னைக்கு வலைபேச்சந்திரன் அவர்களுடைய சஸ்பென்ஸ் என்னன்றதை உடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திரை வரிசையிலே நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம விஜய் அவர்களுடைய அந்த மாநாட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாநாட்டுக்கு அந்த இடம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த விவசாயிகள் எல்லாத்தையும் அழைத்து இன்னைக்கு அவர் கையால் வந்து விருந்து வச்சிருக்கிறாரு. இப்போ அங்கே என்ன நடந்திருக்கும்? ஏன்னா அப்போ உபசரிப்பு இல்லாமல் ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு உபசரிப்பு? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இவருடைய பர்சனல் வேலைகள் நிறைய இருந்திருக்கும். இவருக்குன்னு ஒரு நேரம் ஒன்று அமையணும் இல்லையா. இவர் ஏன்னா இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, அதனால் அந்த படத்தையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இப்போ தான் அவர் ஃப்ரீயாக இருக்கார். இன்னொன்று, விஜய் இல்லாமல் அந்த விருந்து போடுறதுங்கிறது எந்த வகையிலையும் பிரயோஜனம் கிடையாது. அதை அவங்க கடலூர்லேயே சாப்பிட்டு போயிடலாம். அதுக்கு எதுக்கு சென்னைக்கு வந்து சாப்பிடணும்? அவர் கையால் அந்த உணவை பரிமாறும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி வரும். ஸோ அதனால் அதற்காக ஒரு கால நிர்ணயம் பண்ணி இப்போ இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி வந்திருக்காங்க. அந்த ஊரில் வந்து பல பேர் குடும்பமோடு கிளம்பி இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. உள்ளபடியே விஜயினுடைய இந்த அரசியல் வந்து அரசியலில் ஒரு மாற்று அரசியல் பண்ணுறாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு மாற்று அரசியல் அவர் பண்ணுறாரு. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் மாவட்டந்தோறும் முதல் 3 இடங்களில் வந்த மாணவ மாணவிகளை ஒரே இடத்தில் திரட்டி அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து போட்டு அவர்களுக்கு பரிசு கொடுத்த ஒரே அரசியல் தலைவர் விஜய் தான். வேற யாருமே இல்லையே, செய்யலை. அப்போ கோடி கோடியாக அடித்து குவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுலேருந்து ஒரு ஒத்த பைசா எடுத்து மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலை. ஆனால் ஒரு ஆள் புதுசாக வந்த ஆளுக்கு தோணுதில்லை. அப்போ இதை வந்து நம்ம பாராட்ட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நமக்கு இடம் கொடுக்கறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி எவ்வளவு அரசியல் அழுத்தங்கள் அவங்களுக்கு வந்திருக்கும்னு நம்மளால் உணர முடியும். இப்போ கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயிகிட்ட நீ இடத்த கொடுத்தோன்னா உனக்கு அந்த சிக்கல் வரும், இந்த சிக்கல் வரும்னு பேசி பயமுறுத்தி கொடுக்க விடாமல் பண்ண கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது. ஸோ அப்போ அதையெல்லாம் மீறி நீ என்ன வந்தாலும் பரவாயில்ல நான் கொடுப்பேன்னு நிற்கிறாரில்ல ஒருத்தர். அப்போ அவரை நீங்கள் கார்னர் பண்ணணும்ல. கண்டிப்பாக அதை ரொம்ப அழகாக இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு வேலையை விஜய் செஞ்சுருக்காரு. அப்போ இது ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் பார்க்கும்பொழுது அடடா பரவாயில்லையே, கொஞ்சம் புதுசாக என்னமோ பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் அரசியல்லையும் அந்த புதுமை இருக்கணும். அது அங்கே வந்து நீங்கள் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு அப்படியே துண்டை அப்படியே தரையில் அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அது பிரயோஜனப்படாது. ஏன்னா ஊரில் இருக்கிற பல பேர் அப்படி தான் இருக்காங்க. இதே விஜய் கட்சியில் இருக்கிற பல பேர் ஊரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இருக்கிற ஆட்கள் உள்ளே இருக்காங்க கட்சியில். இப்போ அவங்களையெல்லாம் ஒன்றும் நீங்கள் களை எடுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை வழங்கி ஒரு மாற்று அரசியலை கொடுக்கணும்ப்பா, நீங்கள் எல்லாரும் மாதிரியும் கிடையாது நம்புங்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு அறிவுரையை அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. அந்த பகுதியும் அவர் சரி பண்ணிட்டாருன்னா நிச்சயமாக அது ஒரு புதுமையான அரசியல் கட்சியாக இருக்கும். ஓகே அப்போ பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமாம், பார்க்கலாம். ஒரு சில இப்போ கதாநாயகன், அந்த கதாநாயகனே வந்து ஒரு ஹீரோவுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து சினிமாக்குள்ளே, அதாவது மனசுக்குள்ளே அவங்க நினச்சிக்கிட்ட விஷயம் இருக்கும், சிலர் வெளிப்படையாக சொன்ன விஷயங்கள் இருக்கும். அது என்ன கருத்தாக இருக்குன்னா, ஒருத்தர் வந்து முன்னணி ஹீரோவாக இருக்கார், அவர் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு, அப்புறம் படங்கள் கொஞ்ச நாள் வரல. ஸோ இப்போ ரீசெண்டாக கிளிக் ஆகிட்டு மக்கள் மத்தியில் வின் பண்ண சில நடிகர்கள். ஸோ அப்போ அந்த நடிகர்களுக்கு இவங்க ஒரு வில்லனாக மாறுறாங்க நிறைய பேர். அதில் அவங்களுக்கு சில பேருக்கு செட் ஆகிடுது, சில பேர் அதுலேயும் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. இப்போது இந்த 2 கேள்வியில் ஒரே ஒரு விஷயம், இப்போ அது வந்து ராஷ்டிரம் வந்து விஷால் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வில்லன் நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தயவுசெய்து தெரியாமலாம் பேசாதீங்கன்னு சொல்லி கோவப்பட்டிருக்கார். அங்கே என்ன நடந்துச்சு? இல்லைங்க, அவர் கோவப்படுறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா அந்த படக்குழு விஷால்கிட்ட பேசியிருக்காங்க. நாங்கள் தான் முதல்ல அதை வெளியில் சொன்னோம், வலைபேச்சில் தான் பேசுகிறாங்கன்னு சொன்னோம். விஷால் நடிக்கிறாருன்னு நாங்கள் சொல்லலை. விஷாலே அந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஏற்கனவே லியோ படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடிக்க விஷாலை கேட்டாங்க. அப்போ விஷால் என்ன பண்ணார், லோகேஷ் கனகராஜ் வந்து கதை சொல்லுங்கள், நான் கதை கேட்டு பிடிச்சிருந்தா பண்ணுறேன்னு. அதுக்கப்புறம் வந்து கதை சொன்ன பிறகு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் நடந்துச்சு. அதனால் என்னை வந்து நீங்கள் தவறாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, தவறாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இதில்? உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்களா இல்லையா, அதுதான் கேள்வி.
இவர் இல்லைன்ட்டார். அவ்வளோ. சிவகார்த்திகேயன் வந்து ஆ. இவர் பார்த்து உள்ள வந்து ஆ. வளர்ந்த ஒரு ஹீரோ. ஆ. நாம நடித்து இப்போ புகழின் உச்சியில் இருக்கும்போது அவர்லாம் எங்கேயோ தேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருப்பார். நாம் எதுக்கு அவருக்கு வில்லனா நடிக்கணுங்கிற ஒரு ஈகோ விஷாலுக்கு வந்திருக்கு. இன்னொன்று அவரும் இப்போ ஹீரோவாக நடிச்சுட்டு தானே இருக்கார். இப்போ லாஸ்ட்டாக வந்த மார்க் ஆண்டனி பெரிய வெற்றி படம் தானே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு தயக்கம் நிச்சயமாக இருக்கும். பட் அந்த பட குழுவிலேருந்து கேட்டிருக்காங்க அவர்கிட்ட. அது உண்மைதான். ஓகே ஓகே. அதே மாதிரி பரத், காதல் பரத்துக்கும் இதே மாதிரியான ஒரு இது சிவகார்த்திகேயனை மையப்படுத்தியே சொல்லியிருக்காங்க. நான் வந்து முன்னாடி வந்து ரொம்ப படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ வந்து அவர் ரொம்ப இன்னைக்கு உச்சத்தில் இருக்காரு. நான் அதை நினச்சி வந்து நான் பெருமைப்படுறேன். நான் வந்து என்னடா நமக்கு பின்னாடி வந்தவங்கலாம் அப்படி மேலே வந்துட்டாங்களே நான் நினைக்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவரே கொடுத்துருக்காரு. இது ஒரு பொதுவான கருத்தாவே அந்த இடத்துல அவர் பரத்தா இருக்கட்டும், பொதுவாக நடிகர்கள் அப்படின்னாவே அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இல்லை, அப்படி இருந்தால் நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் அது நடக்கும். நேற்று வரைக்கும் யாருன்னே தெரியாத ஒருத்தர் இன்னைக்கு புகழின் உச்சிக்கு போயிடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் சேதுபதி வந்து லெஜண்ட் சரவணா இருக்கார்ல, அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டவர் தான் அவர். அப்படி அப்படி போகும்பொழுது இப்போ அவருடைய ஜிம் பாய்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அப்போ தான் வந்து கொஞ்சம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு நடிகராக இருக்கார். அவரோட போய் நிற்கணும் போது பிடிச்சி தள்ளி விட்டாங்க அவர் விஜய் சேதுபதியை. அப்படியே காலம் மாறி அதே லெஜெண்டு விஜய் சேதுபதியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்கிற சூழல் வருது. புரியுதா உங்களுக்கு? சினிமாவில் தான் இது நடக்கும். அதனால் பரத் சொன்னது உண்மைதான். ஓகே ஓகே. அப்புறம் வந்துட்டு சார், நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரசித்த விஷயங்கள், நான் வந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லலை, அதாவது வந்து நெப்போலியன் சார் வந்துட்டு அப்போ வந்து நமக்கு பிடிச்ச ஒரு வில்லனாகவும் இருந்தார். ஸோ அந்த வில்லன்லேயே ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க வில்லன். இவர் நிறைய மொழிகளில் வேற படம் பண்ணியிருக்காருன்ற ஒரு ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. நிறைய படங்கள், ஹாலிவுட் படங்கள், அது இதுன்னு நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஒரு பெரிய, அதாவது என்னன்னா ஒரு அந்த ஒரு பாராட்டுகளையும் பெற்றிருக்காரு சார். இப்போ வந்துட்டு சமீபத்தில் சில விஷயங்கள் வந்து அவருடைய மகனுக்கு வேற திருமணம் நடத்தினாங்க. அதை பற்றி இப்போ நான் கேட்க வர்றது, அதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் அங்கே என்னென்ன விஷயங்கள் சமூக ஊடகத்தில் அவங்களுக்கு விதைக்கப்பட்ட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்? இல்லைங்க, அந்த திருமணமே வந்து அப்படி இப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க. அதில் பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஏன்னா அந்த பையனும் பெண்ணும் சம்மதித்து தான் அது நடக்குது. ஒரு கட்டாய திருமணம்னா நீங்கள் நெப்போலியனை கூப்பிட்டு வந்து அடிக்க கூட செய்யலாம். அது இருவரும் சம்மதித்து நடக்கிற ஒரு திருமணம். அப்போ ஒரு பெரிய பணக்காரர் வந்து ஒரு வசதி இல்லாத ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து பண ஆசை காமிச்சு கூப்பிட்டு வந்துட்டாரா அப்படின்னா அதற்கு வழியில் என்னென்னா, அவங்க பேசிக்கலாக நர்ஸு. இப்போ இந்த செவிலியர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, நர்ஸு, இவங்கள வந்து பல திரைப்படங்களில் ரொம்ப அசிங்கமாக காமிப்பாங்க. அதை வந்து நர்ஸுன்னா ஒரு ஒரு மாதிரி தரக்குறைவான காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும். எனக்கு பயங்கர கோபம் வரும். அவங்க வந்து நிச்சயமாக இரண்டாம் தாய் தான். அவங்க ஒரு நம்ம மனைவியே நம்ம தாயே செய்ய தயங்குற ஒரு வேலையை அவங்க நமக்காக செய்வாங்க இல்லையா? நம்ம கழிவுகளை தொடச்சி போடுறதுங்கிறது சாதாரண விஷயமாங்க. அப்படி அவங்க செய்கிற ஒரு 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 தொழிலை சினிமாவில் எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட நர்ஸு தான் இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிக்கிறாங்க. அப்போ பேசிக்கலாகவே அவங்க வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மேல் இரக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு ஒரு லட்சியம் கூட இருக்கலாம். இப்போ சில பேர் வந்து நான் ஒரு விடவை தான் கல்யாணம் பண்ணிப்போன்னு ஒரு லட்சியத்தோடு வாழ்வான். நீங்கள் அவனை கல்யாணம் பண்ணி சொல்லி என்ன வீட்டில் வற்புறுத்தினாலும் ஒரு நல்ல விடவை பாருங்கள் நான் பண்ணிக்கிறேம்மா, பெரிய அடிதடி சண்டையெல்லாம் நடக்கும். ஆனால் அவன் லட்சியத்தை அவன் வந்து மீட் பண்ணுவான், அதுக்காக காத்திருப்பான். ஸோ அந்த மாதிரி வந்து சிலர் இருக்கலாம். ஒருவேளை அந்த பெண்மணி அந்த பெண் அப்படி இருக்கும், அப்படி இருந்திருக்கலாம், தெரியாது இல்லையா? அப்போ வெறும் பணத்தை காமிச்சு ஒரு வேலையை நெப்போலியன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இவர்கள் இருவரும் சம்மதித்த பிறகு அங்கே மூன்றாவது மனிதருக்கு இடமே கிடையாது, பேசுவதற்கு அர்த்தமே கிடையாது. ஓகே, ஆமாம், சரி. அப்படி வந்து இப்போது சினிமா திரையுலகத்தில் அரசியல் பிரமுகர்கள் எல்லாத்தையுமே வந்து ஜப்பானில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபத்தில் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பொருட்செலவும் கூட. இதை வந்து அவர் ஏன் இவ்வளோ தூரம் வந்து அந்த விஷயத்தை வந்து அதை அங்கே தான் போய் வைக்கணுமா? அதை எதுக்காக அந்த சூழல் வந்து ஏற்படுத்தினார்? ஆக்சுவலாக வந்து அமெரிக்காவில் அந்த திருமணத்தை அவர் பண்ணணும்னு நினச்சார். பட் அதில் ஏதோ ஒரு நிர்வாக சிக்கலா அல்லது சட்ட சிக்கலான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அமெரிக்க சட்டம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் அவர் திருமணத்தை ஜப்பானில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆக்சுவலாக இந்தியாவில் பண்ணணுன்னு அவர் நினைக்கும்போது அந்த பையனால் வந்து ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணுவதற்கான
வாய்ப்புகள் இல்லை. ஓகே. அப்போ கப்பலில் போய் தான் அவங்க பண்ணணும். கப்பல் டிராவல் தான் பண்ணணும். அப்போ கப்பல் டிராவல் எது சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நீங்கள் அமெரிக்காவிலேருந்து கப்பலில் இந்தியாவுக்கு வந்து இங்கே கச்சடா முச்சடாவில் ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்கு அழகாக ஜப்பானில் போய் அது ஒரு புதுமையாக பண்ணலாமேன்னு அவர் நினச்சிருக்கலாம். பணம் வச்சிருக்கிறாரு, அவர் நினச்சபடி ஒரு கல்யாணத்தை மகனுக்கு பயன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த பையன் எந்த நாடை விரும்பி இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் பணக்காரர்கள் பண்ணுற திருமணத்தை நாம் வந்து குறை சொல்வது முதல்ல நம்ம விட்டுணும். ஏன்னா அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப நடக்கிற திருமணமாக தான் அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ பணமே இல்லாத ஒரு ஏழை வந்து நான் அவனை மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு கடன் வாங்கி பண்ணுறது தான் நம்ம விமர்சிக்கணும். நிறைய கையில் பணம் வச்சுருக்கிறவர் அதன் மூலம் பல பேருக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த திருமணத்தை நடத்துகிறாருன்னா அதில் என்ன நமக்கு என்ன நஷ்டம்? அப்படி தான் அந்த திருமணம் நடந்திருக்கு. அவருக்கு யாரெல்லாம் மனதிற்கு நெருக்கமானவர்களாக இருக்காங்களோ, யாரெல்லாம் இந்த தம்பதியை மனப்பூர்வமாக வாழ்த்துவார்களோ, அது ரொம்ப முக்கியம். வர்றவன் வந்து இது என்னத்தை அப்படின்ட்டு போயிட்டான்னு வைங்களேன், அப்படிப்பட்ட நபர்களே அவர் கூப்பிட்டுருந்தா அவருக்கே அது தெரியும் யாரெல்லாம் அப்படிப்பட்டவர்கள். ஸோ அதனால் அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு யாரும் மனநிறைவோடு வாழ்த்துவாங்களோ அவங்கள மட்டும் அவர் வர வச்சுருக்கிறாரு. அது அவங்க நண்பர்களாக இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ரசிக்கணுமே தவிர அதை எதுக்கு விமர்சனம் பண்ணணும்? அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. பல பேர் உட்காந்து விமர்சனம் பண்ணுறாங்க, ஒன்றும் புரியல. ஓகே சார். இப்போது அதாவது அப்பா சென்டிமெண்ட்டுக்கான ஒரு படம் சார். ஒரு அக்கா கூட, அதாவது சகோதரியோட சென்டிமெண்ட்டில் ஒரு படம் வருது. ஆசானுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதாவது நமக்கு அது அது வந்து கல்வியாக இருக்கட்டும், அல்லது வந்து தொழில் சொல்லி கொடுத்த குருவாக இருக்கட்டும், அல்லது சிலம்பமோ ஏதோ ஒரு விஷயங்கள், இதுக்கு வந்து ஒரு குரு. ஸோ இந்த மாதிரியான சில காலகட்டங்கள் படங்கள் வந்து இப்போ சமீபத்தில் வர ஆரம்பிக்குது. இந்த படங்கள் பற்றின ஒரு சில கருத்துக்கள் சார். நீங்கள் என்ன படம்னு சொன்னீங்கன்னா, நான் ஆசானை மையப்படுத்தி கூட இருக்க சொல்லலாம். அதாவது அப்பான்னு ஒரு படம் சொல்லியிருக்கேன். ஸோ இது சமுத்திரகனி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான படங்கள் வந்து ஒருத்தரை மையப்படுத்தி, இப்போ அப்பான்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதை அந்த வாழ்க்கை சூழலை சுற்றி சில படங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்துவமான கதைகள் வர காரணம் என்ன? இந்த கதைகளை வந்து கொடுக்க உள்நோக்கம் என்ன? இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு கதை வரும்பொழுது புதுமையான கதையாக இருக்கணும், மக்கள் விரும்புகிற கதையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வராங்க. வராத கதை ஏதாவது இங்கே எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படம் வந்து ஒரு குழந்தைய ஸ்கூலில் அவர் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அது அந்த மாதிரி கதை தான். ஆமாம் சார், ஆமாம் இல்லையா? ஆமாம். ஸோ அதில் ரெண்டு தந்தைக்கும் இடையில அதான் அதில் இருக்கிற சங்கடங்கள், பிரச்சனைகள் அதை வந்து அந்த படம் சொல்லுது. அதை வெறும் உறவு முறைகளை சொல்லாமல் அதை தாண்டி ரெண்டு அப்பாக்களுக்கு இடையில் இருக்கிற அந்த வேறுபாடு, வித்தியாசம், இதை வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி புதுமையான கதைகள் நிறையா வந்துட்டு இருக்கு. அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அதுதான் பேசுறதுல ஒன்றும் பெருசா சார். இப்போ சமீபத்தில் வந்து ஆடியோ லான்ச்சு நடந்தது. ஜாலியா ஜும்கானான்னு ஒரு படம். அந்த படம் வந்து பிரபுதேவா ஹீரோன்னு நடிக்கிறாரு. படம் வந்து ரொம்ப, ஏன்னா அவர் சில கதைகள் இப்போ தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஜாலியான கேரக்டரில் நடிக்கிற மாதிரி தான் நிறைய படங்கள் தேர்ந்தெடுக்கிறாரு. அதில் வந்து இப்போ சமீபத்தில் நடந்ததில் ஒரு சில சலசலப்பு அங்கே நடந்தது. ஒரு லிரிசிஸ்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் இயக்குநருக்கு நடந்திருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, ஆக்சுவலாக ஜெகன் சேட் அப்படிங்கிற ஒரு பாடலாசிரியர், அவர் வந்து அந்த நிறுவனத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ணுறாரு இந்த படத்தில். ஓகே. பேசிக்கலாக அவர் ஒரு பத்திரிகையாளர், சினிமா பத்திரிகையாளர். அவர் வந்து நிறைய இந்த மாதிரி கவிதைகள் எழுதுறது, கதைகள் எழுதுறது ரொம்ப சிறப்பான ஒரு நபர் அவர். எனக்கு தெரியும் அவருடைய இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். நிறைய இதை நான் பாராட்டியும் இருக்கேன். ரொம்ப பிரமாதமாக எழுதுறீங்க. ஆமாம், அவரை பற்றி கூட சில இது பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு பேப்பர் கடையில் வேலை பார்த்து அந்த மாதிரி வந்து அவர் தான் ரொம்ப பேசிக்கலாக இருந்து படிப்பறிவு இல்லாதவர். அதுக்கப்புறம் அவர் டெவலப் பண்ணிட்டு இன்னைக்கு அற்புதமாக கதைகளும் கவிதைகளும் எழுதுகிற ஒரு இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு. ஒரு ஆஃபீஸ் பாயாக அந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாரு. அப்போது இவர் பாட்டு எழுதுவார். அப்படிங்கும்போது சக்தி சிதம்பரம் பயன்படுத்தி பாடல்களை எழுத வைக்கிறாரு. இப்போ அந்த ஒரு பக்கம் பாடலாசிரியராக அதில் கான்ட்ரிபியூட் பண்ணால் கூட இன்னொரு பக்கம் ஒரு ஈபியாக அவர் செய்கிற வேலையை அவர் செஞ்சுதான் ஆகணும். இந்த படம் 10 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்படுவதாக சொல்லிட்டு மேற்கொண்டு இன்னும் சில கோடிகளை டைரக்டர் இழுத்து விடுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இவர் ப்ரொடியூசருக்கு சொல்கிறாரு. சரி சார், இதுதான் காரணம் அப்படிங்கும் பொழுது இவர் மீது இயக்குனருக்கு கோபம் வருது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய பாடல் வரிகளை அப்படியே தான் எழுதுனதாக மாற்றினார். இந்த படத்தில் வந்து அவர் பாட்டே எழுதலை, அப்படி ஒரு சப்ஜெக்டே அழிச்சிட்டார். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அங்கே பேர் போடல. பாடல்கள்னு போடும்பொழுது இவருடைய பாடல்களுக்கு சக்தி சிதம்பரம்னு அவர் பேரே போட்டார். இதுதான் வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வடிக்குது. என்னென்னா, பத்திரிகையாளர்களுக்கு இப்போ நம்ம சமூகத்தை சேர்ந்தவனாச்சே, நம்ம பத்திரிகையாளர்கள்லேருந்து ஒருத்தர் பாட்டு எழுதுறாரு. இப்போ அவரை நீ வந்து பத்திரிகைக்காரன்னு தெரிஞ்ச பிறகு ஏமாத்துறேன்னா அப்போ நீ வேறு 3வது ஆளை என்ன பண்ணுவாங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே வந்து
அது கோபமாக வெளிப்படுத்திடுச்சு அன்னைக்கு. அதுதான் நடந்தது. அப்புறம் பிரபுதேவாலாம் கொஞ்சம் சமாதானமாக பேசினாங்க. அப்புறம் தயாரிப்பாளர் கூட கொஞ்சம் அதை கன்வின்சிங்காக பேசினார். இப்போ என்ன ஃபைனலான்னா, ஒரு பக்கம் சக்தி சிதம்பரம் இல்லைல்ல அந்த பாட்டில் 2 வரி தான் அவர் எழுதினார், மீதியெல்லாம் நான் தான் எழுதினேன். அப்புறம் வெளியில் வந்தும் அவர் சாதிச்சிட்டு இருக்காரு. இது 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 ஒரு பக்கம் இருக்க, இந்த பாடலுக்கான உரிமை ஜெகன் சேட்டுக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு குரல் வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அநேகமாக அது வந்து சரி பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே சரி. இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து ஏன் ஒரு வளரக்கூடிய ஒரு ஆள் அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு ஏன் தோண மாட்டேங்குது? இல்லை, இது ஈகோ. இப்போ நான் வந்து ஒரு தவறு செய்கிறேன், படத்தில் பட்ஜெட்டை அதிகப்படுத்துகிறேன், அதுக்கு பின்னால் சில ஊழல்கள் நடக்குது, இது எல்லாத்தையும் அவர் கண்டும் காணாமலும் இருந்திருந்தா இவரே ஒரு பாட்டு எழுதி அவர் பேரை கூட போட்டிருப்பார். அப்படி அவர் செய்யலைல்ல. நாம் நம்ம முதலாளிக்கு வந்து நேர்மையாக இருக்கணும், அதனால் என்ன விளைவுகள் வந்தாலும் பரவாயில்லன்னு அவர் நினைக்கிறார். ஸோ அது வந்து இவருக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. அதனால் நான் ஒரு டைரக்டரு, என்னால் அது முடியும்னு அவர் ஒரு வேலையை செய்கிறார். இதுதான் அங்கே நடந்தது. ஆமாம். ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். இன்னும் வரக்கூடிய அப்கமிங் படங்கள் எல்லான்றதை ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் அதை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. இந்த முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதியில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, யாரால் இந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டது அப்படின்றத ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார். இன்னும் வரப்போகிற நிகழ்ச்சிகளில் வேறு என்னென்ன புது பிரச்சனைகள், அது எப்படியெல்லாம் தீர்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் நைசல். சிட்டா பாய்.